Hi friends, welcome to my channel Mom of the Area. இன்னைக்கு நம்ம பேபிஸ் லஞ்ச் சீரீஸில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்ஸ் கிச்சடி தான் பார்க்க போகிறோம். இது நான் வந்து கேரட் மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்ஸ்டு வெஜ்ஜீஸ் வச்சு கூட இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கேரட் வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு சாப் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பாசிப்பருப்பு, அப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு நான் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீ கூட ஆட் பண்ணலாம். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிட்டு அதில் ஜீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா அதில் சாட்டே பண்ணிடலாம். இப்போது பாசி பருப்பும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிட்டு இப்போது ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். கேரட்டும் பருப்பும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஓட்ஸ் வந்து இதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ குக் ஆகட்டும். ஓட்ஸ் வந்து சீக்கிரம் குக் ஆகிரும். அதனால நம்ம ஃபஸ்ட் தேவைப்படுறது எல்லாமே நல்லா ஃபஸ்ட்டு பருப்பு கேரட்டெல்லாம் குக் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக ஓட்ஸ் சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் நல்லா திக்காகிடுச்சுன்னா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக பேபிஸ்க்கு இதை ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.